நம் வாழ்க்கையை எதில் கட்ட வேண்டும் என்று இன்றைய இறைவார்த்தையானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. புனித மத்திய எழுதிய நற்செய்தி இயல் 7 இறை சொற்றொடர்கள் 21 மற்றும் 24 27 முடிய. இறை உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய இறை வார்த்தையானது வலுவான அடித்தளத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றது மற்றும் வாழ்க்கையில் நமது தேர்வுகளின் விளைவுகளை எடுத்துக்காட்டுகின்றது. அன்றாட வாழ்வில் ஆன்மீக அடித்தளங்களின் முக்கியத்துவத்தை வலுப்படுத்த இந்த இறை வார்த்தை விளக்கத்திற்கு செவிமெடுப்போம். இயேசு ஒருவரின் வீட்டை பற்றி நமக்கு சொல்கிறார். நான் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு அவற்றின்படி செய்கிற எவனும் பாறையின் மேல் தன் வீட்டை கட்டிய ஞானியைப் போலிருப்பான். இந்த பகுதியில் இயேசு எந்த மாதிரியான வீட்டை விவரிக்கிறார் என்று நாம் அடிக்கடி யோசித்திருக்கின்றோம். அன்று இயேசு கற்பிப்பதை கேட்ட பண்டைய மக்கள் மண் மற்றும் களிமண் வீடுகளை பற்றி நினைத்திருப்பார்கள். ஒருவேளை நாம் நம் குழந்தை பருவ வீட்டையோ அல்லது இப்போது நாம் வசிக்கும் வீட்டையோ நினைக்கலாம். ஒவ்வொருவரின் வீடும் வித்தியாசமானது. பண்டைய மண் மற்றும் களிமண் வீடுகள் கூட ஒன்றுக்கொன்று வேறுபட்டன. அவை வெவ்வேறு அளவுகள், வெவ்வேறு அலங்காரங்கள் மற்றும் வெவ்வேறு இடங்களை கொண்டிருக்கின்றன. ஆனால் இயேசுவின் உருவகத்தில் வீடு என்பது ஒருவரின் வாழ்க்கையை குறிக்கும். நம் வாழ்க்கை எதன் மீது கட்டப்பட்டுள்ளது என்பதை அவர் வலியுறுத்துகிறார். ஞானியின் வீடு பாறையின் மேல் கட்டப்பட்டுள்ளது. ஞானி இயேசுவின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதால் பாறையின் மேல் கட்டுகிறார். எனவே நாம் வீடு எப்படி இருந்தாலும் நாம் யார், நம் வாழ்க்கை எதை கொண்டுள்ளது என்பதை பொருட்படுத்தாமல் நாம் ஒரே அஸ்திவாரத்தின் மீது கட்ட அழைக்கப்படுகின்றோம். கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதை செயல்படுத்துபவராகவும் இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அடித்தளம் என்பது மற்ற எல்லாவற்றிற்கும் ஊன்றுகோலாக இருக்க வேண்டும். வார்த்தைகள் மட்டும் ஒருவரை உண்மையான சீடராக நிரூபிக்காது. மேலும் இந்த உவமையானது இயேசுவின் போதனைகளை நடைமுறைப்படுத்துவதன் அவசியத்தையும் வலியுறுத்துகிறது. ஞானமுள்ள நபர் கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிவார். மேலும் கிறிஸ்து என்ற அஸ்திவாரத்தின் மீது தங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார்கள். அதனால்தான் கிறிஸ்து தன்னை பாறை என்கிறார். இரண்டாவது, முட்டாள் மனிதன். முட்டாள் மனிதன் நகர்ந்து நகரும் மணலின் மீது தனது வீட்டை கட்டுகிறார். அதாவது மணலின் மீது கட்டுபவர்கள் கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியாதவர்கள். இரண்டு நபர்களுக்கும் உள்ள வித்தியாசம், அவர்களில் ஒருவர் இயேசுவின் வார்த்தையை நடைமுறைப்படுத்தினார், மற்றவர் செய்யவில்லை. இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை காப்பாற்றும் உறுதியான அடித்தளம் அவரிடம் இல்லை. இந்த பூமியில் நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கைத்தான் இருக்கிறது. இந்த வாழ்க்கையானது விரைவில் கடந்து போகும். ஆனால் நாம் கிறிஸ்துவுக்காக வாழும்போது அது நீடித்து இருக்கும். அவருடைய போதனைகளையும் வார்த்தையையும் கேட்டு கீழ்ப்படிந்து வாழ நாம் கடமைப்பட்டுள்ளோம். அப்போது இயேசு நம்முடன் இருந்து நம் வாழ்வில் எத்தகையான சோதனை வந்தாலும் அதை எதிர்கொண்டு வலுவான அசைக்க முடியாத வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வார். ஜெபம். பாறை என்பது ஒரு பொருளை குறிக்கிறது. கிறிஸ்துவின் உறுதியான அடித்தளம் அது. மணல் என்பது வாழ்க்கையின் ஒரு ஆழமற்ற மேலோட்டமான நம்பிக்கையை குறிக்கிறது. ஆகவே அன்பு தெய்வமே, எங்கள் வாழ்க்கையை பாறையாக உன்மேல் கட்டி எங்களின் அன்றாட சோதனையிலிருந்து எங்களை மீட்டு நாங்கள் உம் வழியில் நடக்க